வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக போற அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ட்ரீசர் சென்ற வாரம் வெளியாகி 24 மணி நேரத்துக்குள்ள 30 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து யூடியூப் தளத்துல ட்ரெண்டிங்லயும் இருக்குது. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தீவிர அஜித் ரசிகர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நடிகர் அஜித் அவர்களுடைய 30 வருட சினிமா வாழ்க்கையில குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு முக்கிய திரைப்படமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதையடுத்து குட் பேட் அக்லி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள வருகிற வாரம் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பாடல் அஜித் அவர்களுடைய முதல் பாடலான இன்ட்ரோடக்ஷன் பாடலா இருக்கும்னு சொல்லப்படுது. படத்துடைய இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் அவர்களிடம் பாடலை பத்தி கேட்டதற்கு அஜித் ரசிகர்களுக்காக சுட சுட பாடல் தயாராகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. படத்துடைய ட்ரீசர் மிக சிறப்பா வந்த நிலையில படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்துல பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. த்ரிஷா அவர்கள் ரம்யா என்ற கதாபாத்திரத்துல படத்துல நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு அஜித் ஃபேன் பாயா என்ன பண்ணணுமோ அதை மிக சிறப்பா செஞ்சிருக்காரு. கூடிய விரைவில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை திரையில பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வைமை வெல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.